அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க வந்துட்டு இருக்கும்போது அக்கா ரிசைன் பண்ணிடுவோம், நான் தொலைவா இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியாது இருந்துச்சு. வேற இடத்துல நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். எங்க அக்கா ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க திருப்பி அண்ணா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மணிவாளன் சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டு. ஆனா வரணும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாரம் ஏதோ ஒரு தடையாவே இருந்துச்சு. ஈவன் பாஸ்டர் அக்கா வந்துட்டு எப்பவுமே எனக்கு வாரம் ரிமெம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க, சர்ச்சுக்கு வாமா, ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லாட்டி போன் பண்ணுவாங்க. ஒரு வசனத்துல இருக்க முடியாது போயிடும். நானும் எவ்வளவு ரிஸ்க் பண்ணி வரணும்னு நினைச்சாலும் அது தடையாவே இருந்துச்சு. இங்க வரும்போதே நாங்க கஷ்டத்தோட கண்ணீரோட கவலையோட தான் வந்தேன். ஆனா அண்ணா பாஸ்டர்னு சொன்ன ஒரு வாக்குத்தத்தமும் என்ன சொல்றது, ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு வாரமும் கொடுக்குற இந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கா இருந்தது. அது என்னை ஆறுதல் படுகிறது. இங்க வந்தது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. அது இல்லாம நான் ஒரு நேரத்துல என்னுடைய திருப்பும் நான் கொஞ்ச நாள் இந்த அன்புக்காக இது பண்ணிட்டு ஆயிட்டுனே என்னைக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறந்து கூட போயிடலான்னு ஒரு நேரத்துல தோணுது உண்டு. அந்த நேரத்துல கரெக்டா பாஸ்டர் ஒரு நாள் போன் பண்ணி என்னோட பேசினாரு. அவர் பேசினதால நான் இன்னைக்கு இன்னும் உயிரோட இருக்கேன். சத்தியமா சொல்றேன், கடவுள் தான் எனக்கு அவங்க பேசினாரு. ஒரு காரணத்தோட தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அப்பவே அண்ணா சொன்னாரு, உங்களுக்கு ஏசப்ப துணையா இருக்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு வந்தது ஒரு கிருபை, ஒரு காரணத்தோட தான் வந்திருக்குன்னு சொல்லி ஏசப்பா அன்னைக்கே சொன்னாரு. அவர் சொன்ன வசனம், இந்த வசனம், நான் ஏதோ புதிய காரியத்தை உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு கடவுள் ஏதோ இன்னும் 2 நாள் இருக்கு, நான் நம்பிக்கையோட இருக்கேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா எனக்கு புதிய காரியத்தை செய்வார். நான் எப்பவுமே நான் என்ன பத்தி என்ன சொல்லிக்கூடாது, நான் எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஈவன் வார்த்தையா இருக்கட்டும், குடும்பத்திலேயே இருக்கட்டும், தேவன் ரொம்ப கஷ்டப்படு. இந்த 6 மாசம் நான் அழாத நாளே இல்லை, படாத கஷ்டமும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. அந்த நேரத்துல நீ எதுக்காக இந்த வாழ்க்கை எல்லாரும் நான் சபதை இட்டு திருப்ப நான் இப்ப வெக்கப்பட்டு நிக்கிறேன்னு அப்படின்ற காரியத்துல தான் நான் என்னவே நான் மாய்ச்சிக்க நினைச்சப்போதான் அண்ணா எனக்கு மெசேஜ் பண்ணி போன் பண்ணி, ஆக்சுவலா போன் பண்ணும்போது 2 முறை நான் எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக போன் பண்றாரு அண்ணா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கூட யாரும் கூட பேசக்கூடாது, என்னவே நான் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ஒரு ரூம்ல தனியா இருந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பைபிள் பக்கமா இருந்துச்சு. இந்த பைபிள் கூட வேணும் பக்கமா தூக்கி போட்டுட்டு எனக்கு நான் எது நினைச்சாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி அண்ணா கண்டினியூஸா போன் பண்ணுவோம். சரி என்னதான் கேட்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது எனக்கு ஒரு அழகா வருது. அண்ணா கிட்ட கேட்கவே முடியவே இல்லை. ஆனா அண்ணா எல்லாமே நீ பண்றது தப்பு அப்படின்னா கண்ணாடியில பார்த்த மாரி நீ அழக்கூடாது, இது எல்லாமே நன்மைக்கு நீ செய்யறது, அது போல எல்லாம் பண்ணாத, தப்பான முடிவு எடுக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னை தைரியப்படுத்தி ப்ரேயர் பண்ணி அவருடைய வார்த்தையை எனக்கு தேற்றினது. அதுக்கப்புறம் இந்த சர்ச்ல இருக்கிற நீங்க எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க. அக்காவும் என்னை தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களுடைய வார்த்தை, பாஸ்டர் அண்ணாவுடைய வார்த்தை, அடிக்கடிக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டு என்னை எப்படியா எல்லாம் அந்த காரியத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டு ஏசப்பா எனக்கு துணையா நிற்கிறாரு. யார் துணையா இருந்தாலும் இல்லைனாலும், என் குடும்பம் இருந்தாலும் இல்லையானாலும் என்னை தேவன் விடாது எனக்கு துணையா நிற்கிறாரு. அவருடைய அன்பு என்னை தாங்குது. அவருடைய அன்பு போது இதனால நான் 30 வருஷமா வேஸ்ட் பண்ண என்னுடைய உலகத்தின் காரியத்தின் அன்பை நான் ஏங்கி வேஸ்ட் பண்ணதை விட கடவுளுடைய அன்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் தேவன் என்னை கண்மணி போல காத்தார், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சொல்ல வார்த்தைகள் போதாது. நான் சொன்னது என்னமோ கொஞ்சம், ஆனா அவர் செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்கு. நிறைய பலவீனங்கள் வந்தது நேரங்கள் உண்டு. நான் அவரை விட்டு பின்வாங்கி போன நேரங்கள் உண்டு. ஆனாலும் அவர் என்னை நிழல் போல என்னை தாங்கி, என்னை தப்பு வைத்து, என்னை ஏந்தி தாங்கி என்னை இவ்வளவா காத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த சர்ச் கிடைச்சதுக்காக மெயினா நன்றி செலுத்துக்கிறேன். பாஸ்டர் அண்ணாவுக்கும் பாஸ்டர் அக்காவுக்காகவும் கண்டிப்பா நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். இங்க எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். வாரம் என்னை விசாரிச்சுட்டு ஒரு சிஸ்டர் போல எனக்கு இந்த அன்பு எத்தனை கிடைக்காது போச்சு. இப்போ நான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அன்பு கிடைச்சதுக்காக இப்போ நான் இந்த வருஷத்துக்கு மேல இதுக்காக சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாள் கிடைக்காத அன்புக்காக நான் போய் தேடி இருந்ததுக்காகட்டும் தேவன் லாஸ்ட் மினிட்ஸ்ல இந்த வருஷத்துல ஒரு இந்த சர்ச் போடுறது இந்த இடத்துல வந்து உங்களுடைய அன்பான தேவன் எனக்கு வெளி அதற்கு கூட நம்முடைய தேவைகள் எல்லாம் நாங்க மனுஷங்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு குழந்தைக்கு நாங்க பண்ண வேண்டிய நிறைவாய் பண்ணும்படி தேவன் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அதுல என் தங்கச்சி படிச்சுட்டு MABA முடிச்சுட்டு வீட்டுலதான் இருந்தா.
ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா அங்க என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லானாலும் போகணும். மண்டே டு சாட்டர்டே இருக்கும் அவங்களுக்கு. அதுவும் மார்னிங் சீக்கிரமே போயிட்டு ஈவினிங் வந்துட்டு வரதும் லேட்டா தான் வருவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். அப்போ பக்கத்துல எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு, ஒரு 10 கிலோமீட்டர் இதுல. அதோடைய பெரிதான கிருபைன்னு தான் சொல்ல முடியும். அந்த பிரைவேட் ஸ்கூல்ல போகும்போது வெறும் 7,000 ரூபாய் மட்டும்தான் அவருடைய சேலரி இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு அப்போ அப்பாவும் இறந்ததுனால சடனா அவளால வெளியில எங்கேயும் வேலை பாக்குறதுக்கு அவளை அனுப்ப முடியாது. ஏன்னா அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தேவைகளும் அதிகமா இருந்துச்சு. அது இல்லாம போயிட்டு காலையில சீக்கிரமா போயிட்டு ஈவினிங் ரொம்ப லேட்டா வர்றது, அதுவும் கஷ்டமாவே இருந்துச்சு. அப்போ ஒரு லீவ் போஸ்ட் வந்துட்டு காலியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா கிடைச்சு இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவளுக்கு 15,000 ரூபாய் சம்பளத்தை வந்து ஆண்டவர் மாசம் தராரு. அதுக்காக ஆண்டவர் ரொம்ப நன்றி செலுத்தினேன். அந்த போஸ்ட் வந்துட்டு இன்னும் இருக்கு. இன்னும் அந்த லீவ் போஸ்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபில் ஆகல. சோ இத்தனை நாள் வந்துட்டு தேவன் நடத்தினால் அதற்காக ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப நல்லவர். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ஆண்டவர் ரொம்ப அற்புதங்களை செய்கிறவர். நாங்களும் வந்துட்டு நினைக்கலாம் என்னால அந்த அளவுக்கு பண்ண முடியுமா, ஆனா ஆண்டவர் பலன் கொடுத்தார், ஆண்டவர் வழி நடத்தினார். அதனால அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்யும்படியாக தேவன் உதவி செய்தார். மனுஷன் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றையுமே செய்ய தேவன் வந்துட்டு உதவி செய்தார். நாங்க அந்த வேலையில கூட யாரும்பா நாங்க வெட்கப்பட்டு போகல. இவங்க வீட்டுல பசங்க இல்ல, இவங்க அதனால அவங்க அப்பாவும் இல்ல, அதனால எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு பேர் இல்லாம நல்லபடியா பண்ணாங்கன்னு சொல்லும்படியாக தேவன் எங்களை நடத்தினார். அதற்காக கூட நன்றி செலுத்துறேன். இதுல நான் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ரொம்ப அது இல்லாம என்னன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே எனக்கு என் மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தேவன் வந்துட்டு அதை ஒன்றுமில்லாமல் பண்ணினார். நான் உடனே பிரதர்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, உன் சத்தர்களை தேடி நீ காணாம இருப்பாய். அதே போலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி போச்சுன்னே தெரியல. ஏதாவது வந்துட்டு எதிரிகளை நம்ம ஓடுக்குள்ள சமாதானம் ஆகும்படி வைக்கிறது இல்லாட்டி எனக்கு அந்த ஒரு நாளும் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்களே நரவ மாதிரி, நான் டியூட்டியில இருந்தாலும் எசப்பா டியூட்டியில இருந்தா என்ன பிரச்சனையாக கூட சமாதானம் ஆகும்படி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு வேண்டி செலுத்துறேன். ஒரு நாளும் வருகிற நான் அந்த ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் தேவன் என்னோடு கூட இருந்தா எனக்கு ரொம்ப டென்ஷன். டியூட்டி போனாலே இந்த பசங்களோட ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நான் அவ்வளவு கோவப்பட மாட்டேன். எனக்கு இப்போ அவங்க பண்றதுல ரொம்ப கோவம் என்னால தாங்க முடியறது இல்லை. அது என்னன்னா அது எனக்கு பர்சனலாவே ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்துலயும் தேவன் கூட இருந்தார். அதை வந்துட்டு கோபப்படுறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அது இல்லாம இந்த வருடத்துல கூட நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் தேவன் எனக்கு கொடுத்தார், நல்ல போனஸ் கொடுத்தார். அதெல்லாம் வீட்டுல வந்துட்டு நம்ம நகையெல்லாம் அவ்வளவுக்கு நம்ம எடுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நகையை நம்ம எல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. என் அக்கா கல்யாணத்தப்போ அந்த கோயில போயிட்டு அப்போ ஒரு கொடி வாங்கினாங்க அம்மா, அந்த ஈதாகாம இருக்கணும் கொடி வாங்கி 2ஆம் நாளே கொண்டு போய் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொடி நாங்க வாங்கவே இன்னும் அது பேங்க்லயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கம்மல் வாங்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவளுக்கு மறுபடியும் ஒரு மோதிரம் வாங்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவன் குழந்தைக்கு செயின் வாங்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். மறுபடியும் அம்மாவுக்கு 2 பவுன் ஒரு செயின் வாங்கும்படி ஆண்டவர் உதவி செய்து. எப்படின்னு தெரியல, ஆண்டோடைய பெரிதான கிருபையினால மாத்திரம்தான். நேற்று எனக்கு ஒரு செயின் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க, வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆண்டோடைய கிருபையினால மாத்திரம்தா, இல்ல ஒண்ணுமே இல்லாத. நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் வந்துட்டு ஒரு சின்ன காரியங்களும் நமக்காக ஒண்ணுமே ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் கூட நன்றி செலுத்துற. எல்லாத்துலயுமே நாங்க நம்ம நிற்பதற்கு மூலமாக அது இருக்கும் அப்படி சுத்த கிருபை இல்லையா. ஒரு நாளும் தேவன் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் உண்ட உணவு உடுக்கு உடையை தந்து தேவன் நம்மளை வந்துட்டு ஒரு நாளும் எங்களை பாதுகாத்தார், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க நினைக்கக்கூடாத பொருளெல்லாம் கடவுள் எங்களுக்கு வாங்கி உதவி செய்தார். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன். என்னால் உடம்பு முடியாத ஒரு மாசம் லீவ் போட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுவும் கடவுள் எங்களுக்காக அற்புதம் நன்மையை செய்தார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஐயாவுக்கும் எனக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க வந்து எனக்கு பார்த்து ஜபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி அடுத்து நான் டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடவுளை எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க சொந்தக்காரெல்லாம் என்ன சொன்னாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் என்ன பண்ணாங்க, எங்களுடைய ஷேர் மட்டும் அவங்களுக்கு வேணும், எங்களுடைய எல்லா பணமும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வேணும், ஆனா நாங்க மட்டும் வேண்டாம். அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க,
என்னை அனாதையாக்குவதில்லை சொல்லிட்டு என்னுடைய எந்த ஷேரும் எனக்கு வேண்டாம், என்னுடைய எந்த இதுவும் எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு தாயினுடைய அன்பும் தகப்பனுடைய அன்பும் எனக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே இன்ன வரைக்கும் எந்த அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஏங்கணும். இன்ன வரைக்கும் நான் ஃபீலே பண்ணதில்லை. இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணதில்லை. அந்த அன்பு இல்ல எனக்குன்னு சொல்லி நான் ஃபீலே பண்ணதில்லை. நான் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல நான் அப்படியே மறந்து போறது உண்டு. ஒரு நாள் அண்ணா வந்து ஒரு பாஸ்டர் மீட்டிங் கூட்டிட்டு போனாங்க. மாமா அங்க ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராம் நடக்குது, கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்படிதான் சொன்னாங்க. நான் சொன்னேன் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் ஓகே சரி, சின்ன பசங்க எல்லாம் ஆடுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், கிறிஸ்துமஸ் நெருங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்தா வெறும் மாஸ்டருங்களாமே இருக்காங்க. நான் நினைச்சேன் சம்பந்தமே இல்லாம ஆண்டவரே ஏன் என்ன இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அந்த இடத்துல. அதெல்லாம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் அண்ணா வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு இருக்காரு. அப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றேன்னா என்னுடைய மூத்த மகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது. அந்த மொழிக்காரர் 2 பேரையும் பார்க்கிறேன். 2 பேரையும் பார்த்து அவர் நினைச்சிருப்பாரு இவ்வளவு சின்ன சின்னவங்களா இருக்காங்க, இவ்வளவு பெரிய பொண்ணு. எந்த இடத்துல எனக்கு தேவன் வாக்கு கொடுத்தாங்களோ அந்த வார்த்தை அங்க நிறைவேறிச்சு. அத நான் யோசிக்கும் போது எனக்கு கண்ணுல தட்டி கலங்குது. என் தேவன் என்னை நம்பிய இடத்துல அவங்க சொல்றாங்க என்னுடைய மூத்த மகள் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, அது வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4 பிள்ளைங்க எப்படின்னா தோளுக்கு மேல வளர்ந்தாச்சு. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நினைக்கும் போது என் கண்கள் கலங்குது. தேவன் வந்து ரொம்ப அருமையானவர். அவருடைய அன்பு நம்ம ஒரு வாட்டி நம்ம ருசிச்சு பார்த்தோம்னா அவருடைய அன்பு வந்து நம்மளை யாராலுமே பிரிக்க முடியாது. சோ என் சொந்தம் வந்தெல்லாம் நிறைய பேர் நினைச்சாங்க இவங்களை நாம இப்ப சேர்த்துக்கிட்டோம்னா இவங்களுடைய முழு பொறுப்பு நம்ம தலைமையில வந்துடும் சொல்லிட்டு நான் சொன்னேன் யாரு பொறுப்பு எனக்கு வேணாம், யாரும் எனக்கு செய்ய வேணாம், எனக்கு செய்யறவர் ஏன் அப்பா உயிரோட இருக்கிறாரு, அவர் இருக்கும் போது நான் ஏமா உங்ககிட்ட போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல இன்னும் கேட்குது. ஆண்டவரே அவங்க என்ன எங்களை ஒரு கடமையா பாக்குறாங்க. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு ஒரு மேல சுமந்து நடத்துற தேவன். எனக்கு எவ்வளவு வயசானாலும் அவர் தோளின் மேல சுமக்கிற தேவன் அவர் மட்டும்தான். அதே போல இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல நடத்தினார். சகல நாட்கள் அவனோடு கூட இருக்கிறதை நிரூபித்தார். அதே போல இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல கர்த்தர் புதிய காரியங்கள் செய்தார். அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாய் நடத்தினார். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதை நான் சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி நான் பெரிய பாடுபட்டிருப்பேன். அதுக்கு பின்னாடி அநேக கண்ணீர் இருந்திருக்கும். அநேக நேரங்கள் ஆண்டவரத்தை நான் செலவு பண்ணிப்பேன். அநேக நேரங்கள் நான் அவர் மதியத்தில் நான் விழுந்திருப்பேன். ஸோ அதனுடைய ஒரு பெரிய ஒரு இதுதான் நான் இப்ப பார்க்கிறது. ஸோ இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல வந்து கர்த்தர் வாக்குறுதம் கொடுத்தாரு. ஏசாயா 41:13 நான் உனக்கு துணை செய்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே ஹி வாஸ் ஹெல்பிங் மீ த்ரூ அவுட். ஒவ்வொரு நிமிஷமும் வி குட் ஃபீல் இட். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கண்ண மூடி ஏசப்பா எனக்கு இது செய்யணும்னு நெக்ஸ்ட் மூமெண்ட்ல அது எனக்காக செய்து முடிப்பார். ஸோ இந்த வருஷத்துல நான் ரொம்பவே நான் எவ்வளோ எவ்வளோ இதெல்லாம் இருந்தாலும் எப்போ தேவனோட நான் கேட்க
கேட்டாலும் உடனே எனக்கு வந்து உதவி செய்கிறவராக இருந்தார். வாக்குத்தத்தின் பிரகாரமா நடத்தி வந்தார். அதே போல சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமா ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்ன ஃபுல்லாவே புதுசா தான் செஞ்சாரு. எப்பவுமே லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதா இருக்கும் ஒன்னா இருக்கும். பட் தேவன் எனக்கு தருகிறது வந்து டபுள் ட்ரிபிளா நான் நினைச்சு பார்க்கறத விட பெரிய காரியங்களை தேவன் செய்து கொண்டே வந்தார். இப்போ நான் காலேஜ்ல டிராவலிங்ல ஒவ்வொரு நேரங்களிலும் தேவன் கொடுத்துனையா வந்தார். எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். நான் சொல்ற வார்த்தையில நிறைய காரியங்கள் செய்து கொண்டே வருகிறார். என்னோட மியூசிக்ல ஆகட்டும், என்னோட ஸ்டடீஸ்ல ஆகட்டும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் சரியாவே பண்ணல. லைக் நான் பேங்க் விஷயம் போனோன்ட்டு நான் சரியாவே எழுத முடியல. ஸ்டில் ஐ காட் லைக் மோர் தென் 65% கிடைச்சது. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 50% கீழே தான் வரும் போச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் அங்கேயும் கர்த்தர் தேவன் எனக்கு தயக்கிற பரட்டினார். சின்ன சின்ன ஜபங்களை கூட தேவன் கேட்டு தேவன் வழிநடத்தி வந்தார். என்னோட இதுல மியூசிக்ல லண்டன் இதுல வந்து டிஸ்டிங்ஷன் எடுக்க கிருபை செய்தார். எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொன்றிலும் இருந்தார். என்னோட செகண்ட் பியூசி என்னோட காலேஜ் பிபிடி கோர்ஸ் நான் சூஸ் பண்றப்போ கர்த்தர் தேவன் உதவியா வந்தார். நீ போலான்னு நினைச்சேன். பட் தேவன் வந்து என்ன புதிய காரியத்துல தேவன் வழி நடத்தினார். தேவன் என்னோட கூட வந்தார். ஒரு காரியங்களும் தேவன் செஞ்சு கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அதே போல லைக் ஃபார் த கிறிஸ்மஸ் வந்து லைக் கிறிஸ்மஸ் மாதிரியே இல்லை. என்ன கிறிஸ்மஸ் என்ன ட்ரெஸ் எடுப்போம், அது எடுப்போம், இதை எடுப்போம், இதாக இருக்கும். லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் எடுக்கல. அன்னைக்கு லைக் இந்த கிறிஸ்மஸ் ஈவ்ல தான் போய் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி கூட ஏசப்பா லைக் இந்த மூமெண்ட்ல கூட ஹீ கேன் டூ மிராக்கிள்ஸ்னு சொல்லி லாஸ்ட் மூமெண்ட்ல கூட செஞ்சாரு. ஸோ அதே போல எங்க தேவையில் ஒவ்வொன்றையும் சிந்தித்து கொண்டாரு. ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டாரு. எங்க சிஸ்டர்ஸ், அப்பா அம்மா, லைக் த பெஸ்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் கொடுத்து தேவன் வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.